டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2010ஆம் ஆண்டு 1,50,000 ஆண்டுதோறும் 10% மக்கள் தொகை அதிகரித்தால் 2011ஆம் ஆண்டு நகரத்தின் மக்கள் தொகை என்னவா இருக்கு கேட்குறாங்க. ஸோ பர்சன்டேஜில் மக்கள் தொகையில இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்காக சால்வ் பண்ணது போகலாம். ஸோ இது மக்கள் தொகைக்கு மட்டும் இல்லை, ஒரு இயந்திரத்தின் மதிப்பு, அதே மாதிரி ஈவன் காம்பவுண்ட் டெஸ்ட் கூட நம்ம இந்த ட்ரிக் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஒரு சம்ம நீங்க நல்லா தெரிஞ்சிட்டாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமி 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 1 பிலிம்ஸுக்கான கம்ப்ளீட் மேக்ஸ் ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2010ஆம் ஆண்டு 1,50,000 ஆண்டுதோறும் 10% மக்கள் தொகை அதிகரித்தால் 2011ஆம் ஆண்டு நகரத்தின் மக்கள் தொகை என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. மக்கள் தொகையில இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த வேல்யூ எடுத்துங்க. இங்க இத்தனை கொடுத்துருக்காங்க 1,50,000 1,50,000 பெருக்கல். நெக்ஸ்ட் இந்த எத்தனை சதவீதம் 10%. 10% அப்படிங்கிறத 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 ரைட் பண்ணுவோம். ஸோ 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ 1 வகுத்தல் 10 இருக்கும். ஸோ இந்த டினாமினேட்டர்ல அப்படி போட்டுக்காங்க. இங்க அதிகரிக்குதா குறையுதான்னு பாருங்க. இங்க அதிகரிக்குதுன்னா இந்த ரெண்டையும் கூட்டிக்கணும் சரிங்களா. குறையுதுன்னா ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். ஸோ அப்போ 10 இங்க வந்து அதிகரிக்குது. அப்போ 10 + 1 11. ஸோ பாருங்க இங்க 2010 11 கரெக்டா ஒரு வருஷம். அப்போ ஒரு டைம். ஒருவேளை 2 வருஷமா இருந்துச்சுன்னா 2 டைம் போடணும், 3 வருஷமா இருந்தா 3 டைம் போடணும், 4 வருஷமா இருந்தா 4 டைம் போடணும். இது மக்கள் தொகைக்கு மட்டும் இல்ல, ஒரு இயந்திரத்தின் மதிப்பு 1,50,000 ஆரம்பத்துல ஆண்டுதோறும் 10% அதிகரிச்சா ஒரு ஆண்டுக்கு பின் என்னவா இருக்கும், 2 ஆண்டுக்கு பின் என்னவா இருக்கும், அந்த மாதிரி கேட்பாங்க. அது மாதிரி கேட்டாலும் இதே கான்செப்ட் தான். இதுலயே காம்பவுண்ட் டெஸ்ட், அதாவது சிஐ காம்பவுண்ட் டெஸ்ட்ல கேட்டாலும் சரி, அதாவது அசல் 1,50,000 ஆண்டுதோறும் 10% கூட்டு வட்டி எனில் 2 ஆண்டுகளுக்கு பின்பு 3 ஆண்டுகளுக்கு பின்பு அதன் மொத்த தொகை என்னன்னு கேட்பாங்க, வட்டி என்னன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி சம் கேட்டாலும் இதே கான்செப்ட் தான் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இது அப்படியே கேன்சல் பண்ணுங்க. 0 அப்படியே கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கும் 15,000 × 11 பெருக்குன்னா 1,65,000. ஸோ அப்போ 2011ஆம் ஆண்டு நகரத்தின் மக்கள் தொகை என்ன இருக்கும், 1,65,000. ஸோ இதே கொஸ்டின்ல இங்க 2011 இந்த மக்கள் தொகை இருக்குது சரிங்களா. 2011 1,65,000 இருக்குது. அப்ப 2000 ஆண்டுதோறும் 10% அதிகரிக்குது. அப்ப 2010 என்னவா இருக்குன்னு கேட்பாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா இந்த டேட்டா எடுத்து இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்காங்க. 1,65,000 பெருக்கல். ஸோ இங்க 10% அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. 10% 10 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். ஸோ அப்படியே 0 கேன்சல். இப்போ 1 வகுத்தல் 10 இருக்கும் சரிங்களா. இந்த 10 நம்ம இங்க டினாமினேட்டர் போட்டோம். ஆனா இங்க வந்து நியூமரேட்டர்ல போடணும் சரிங்களா. இங்க நியூமரேட்டர்ல போடணும். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் சேம் கான்செப்ட், ரெண்டையும் ஆட் பண்ணி டினாமினேட்டர் போடணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. 10 + 1 11. இது குறைஞ்சுன்னா குறையும் சொன்னாலும் ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, 165 14 கேன்சல் பண்ணா 15 வரும். இங்க ஒரு 4 0 வருது. அப்ப 1,50,000. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 2010 1,50,000 வந்திருக்கும். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மெத்தட் எப்படி சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 2020ஆம் ஆண்டு 1,70,000 ஆண்டுதோறும் 15% மக்கள் தொகை அதிகரித்தால் 2022ஆம் ஆண்டு நகரத்தின் மக்கள் தொகை என்ன கேட்கிறாங்க. ஸோ இந்த 2 வருஷம் 20ல இருந்து 22 இருக்கு, மொத்தம் 2 வருஷம் இருக்கு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.